இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு டேட் அண்ட் டைம் வேணும் அங்க செலக்ஷன் பண்ணிடுங்க. செலக்ஷன் பண்ணிட்டு டேட் அண்ட் டைம் கொடுங்க. இப்போ எந்த ஃபார்மேட்ல இது வேணும்னு அது கேக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்மேட்ல வேணுமா? இந்த ஃபார்மேட்ல நிறைய ஃபார்மேட் இருக்கு. நான் இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். வந்துருச்சுங்களா? இப்போ இதுல டேட் அண்ட் டைம் மறுபடியும் போறோம். ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு டேட் அண்ட் டைம்க்கு வந்து ஒரு ஃபார்முலாவே இருக்கு. நாம அதை பார்ப்போம். இதுல வந்து எப்படி பண்றதா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டாக்குமெண்ட் ரெடி பண்றோம். டேட் அண்ட் டைம் போயிட்டு ஸோ செட் ஆஸ் டிஃபால்ட்னா எப்பவுமே இதே மாடல்ல இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ இந்த மாடல் எடுக்கிறேன். Thursday December. ஓகேங்களா? இப்போ வந்துருச்சு பாருங்க. டேட் அண்ட் டைம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெட்டிங் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஸோ இப்போ இதே வந்து டேட் அண்ட் டைமை எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்ல கொண்டு வருது. Alt plus Shift plus date D. Alt Shift D போனீங்கன்னா டேட் அண்ட் டைம். ஓகே, எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு Alt Shift D கொடுங்க. ஓகேங்களா? டேட் வந்துடும். அதே Alt Shift T கொடுத்தீங்கன்னா டைம் வந்துடும். Alt Shift T Alt Shift D டேட் அண்ட் டைம்க்கு ஷார்ட்கட் கீ. நம்ம இங்க போய் எடுக்கிறத விட இப்படி எடுக்கிறது ஈஸி. பட் அது வந்து ஒரு ஃபார்மேட்டா ஆர்டரா அவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? Alt Shift D டேட்டுக்கு, Alt Shift T டைம்க்கு. இந்த ஷார்ட்கட் கீ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு வீடியோவும் அனுப்புறேன். ஓகேங்களா?